ஹலோ வணக்கம். இன்னைக்கு அனிமேஷன் லிஸ்ட்ல 2021 வெளிவந்த ரெயின்போ ஸ்பிரிட் ஆஃப் த அமேசான் ஒரு அட்டகாசமான அட்வென்ச்சர் ஃபேமிலி டிராமா தாங்க கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மோனா படத்தோட கதையை பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்குன்னு நான் கொடுத்த பில்டப்புக்கு தகுந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துறாதீங்க. அது வேற இது வேற. அமேசான் காடுகளோட மத்திய பகுதியில் வாழ்ந்துட்டு வர ஒரு பழங்குடியினம் தீய சக்திகளால பாதிக்கப்பட்டு அவங்களோட ஊரே ரொம்ப வருஷமா சாபத்துக்குள்ளா இருக்கு. அப்படி இருக்க ஒரு 13 வயசு பொண்ணால மட்டும்தான் அவங்க ஊரோட சாபத்தை தீர்க்க முடியும்னு ஒரு ப்ராஃபஸி இருக்க, அந்த சின்ன வயசுல அவ்வளவு பெரிய பொறுப்புகளோட தன்னோட இனத்தை எப்படி போராடி காப்பாத்தினா அப்படின்றது தான் படத்தோட பிளாட். குறிப்பா ஒரு படத்தோட ஒன்லைனரை வச்சு படம் இப்படிதான் இருக்குமான்னு பொதுவா நம்ம சொல்லிட முடியாது. அது ஜஸ்ட் உங்களோட கியூரியாசிட்டி அதிகப்படுத்துறதுக்காக மட்டும்தான்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் வெல்கம் மை சேனல். நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். புதுசா நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் வந்து பாக்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ மட்டும் வந்து சேரும். வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவுல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பேரு எயின்போ. அமேசான் காடுகளை இருப்பிடமா கொண்டு வாழ்ற ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவ. அவளோட மோஸ்ட் ஆஃப் த டைம் இதோ பாக்குறீங்களே செழிப்பா பூக்கள் நிறைஞ்ச ஒரு மரம், அது கூட தான் நாள் முழுக்க இன்டராக்ட் பண்ணி பேசிட்டு இருப்பா மனுஷங்களை காட்டிலும். சின்ன வயசுல இருந்தே அவ ஒரு சிறந்த ஹண்டர் ஆகணும்ன்றது அவளோட ஆசை. அப்படி இருக்க பக்கத்திலே ஒரு டிராப் ஒன்னு செட் பண்ணி இறைக்காக ஒரு புழுவை பிடிச்சு வச்சு ஒரு பறவை வேட்டையாடுறதுக்காக அம்புகளோட ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவளோட கவனக்குறைவால கடைசியில இவ செட் பண்ண டிராப்ல இவளே வசமா மாட்டிக்கிட்டா. அப்புறம் என்ன, இவ பிடிக்க நினைச்ச அந்த பறவை இறைய சாப்பிட்டு பறந்து போயிடுச்சு. கட் பண்ணா அவ வாழ்ந்துட்டு இருக்கிற ஊரை காட்டுறாங்க. அவளோட நெருங்கின தோழியான ஜூமின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட அப்பா தான் அந்த பழங்குடி இனத்துக்கே அரசனா இருக்காரு. தீய சக்திகளோட சாபத்தினால சபிக்கப்பட்ட அவங்களோட ஊர்ல ஒவ்வொரு நாளுமே அவங்களோட இடமும் வாழ்வாதாரமும் மோசமாயிட்டே போகுது. பிடிக்கிற மீன்ல இருந்து அதை சாப்பிடுற மனுஷங்க வரைக்கும் அந்த சாபத்தினால பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளா இறந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்டவங்கல்ல அரசனுமே ஒருத்தர். இந்த ஒரு உடல்நல பாதிப்போட தன்னோட மக்களுக்கு ஒரு சிறந்த ஆட்சி கொடுக்க முடியாதுன்னு தனக்கு அடுத்தபடியா அவரோட ஒரே பொண்ணான ஜூமிய பழங்குடி இனத்துக்கே அடுத்த அரசியா இவ தான் ஆக போறான்னு முடிவெடுத்துட்டாரு. இதுல அவளுக்கு சுத்தமா விருப்பமே இல்லைனாலுமே, ஏன்னா அவங்க ஊரோட தீர்க்க முடியாத சாபத்தை தன்னோட மகளால தீர்க்க முடியும்ன்றது அவளோட அம்மாவோட நம்பிக்கை இருந்தது. ஒரு பக்கம் தான் வச்ச டிராப்ல தலைகீழ தொங்கிட்டு காப்பாத்த வழி இல்லாம தத்தளிச்சிட்டு இருக்க, எதர்ச்சியா ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அவ இருக்கிற இடத்துக்கு வந்த அந்த இனத்தோட படைத்தளபதியான ஹேட்டாக்னு ஒருத்தன் அவங்கிட்ட இருந்த கத்தி எடுத்து காப்பாத்துவான்னு பார்த்தா ஆல்ரெடி அவனுக்கும் இவனுக்கும் ஆகாது போல. கண்டிப்போட 4 வார்த்தை பேசிட்டு முடிஞ்சா நீயே தப்பிச்சுக்கோன்னு பக்கத்திலே ஒரு கத்தியை குத்தி வச்சுட்டு கிளம்பிட்டான் அவன் பாட்டுக்கு. ஹீரோயினோட நெருங்கின தோழியான ஜூமிக்கு எதுக்காக அரசியா பொறுப்பேத்துக்க அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா, ஹீரோயின் குழந்தையா இருந்தப்பவே அவளோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அன்னையில இருந்து ஜூமியோட அம்மா தான் தன்னோட 2வது மகளா அவளை தத்து எடுத்து இத்தனை வருஷமா ஆதரிச்சு வளர்த்துருக்காங்க. சோ அந்த சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் ஒரே அம்மா கிட்ட ஒன்னாதான் வளர்ந்துருக்காங்க. அப்படி இருக்க திடீர்னு இவளை மட்டும் அரசியாக்குனதும் பொறுப்புகள் அதிகமாயிடுச்சுன்னா பழைய மாதிரி அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு ஆழ்ந்த வருத்தம். அதனாலதான் கயிறை கட் பண்ண கத்தி எடுக்க முயற்சி பண்ணதுல டைம் வேஸ்ட் ஆனதான் மிச்சம். அப்பதான் திடீர்னு 2 காட்டு விலங்குங்க எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல வாலண்டியரா அவளுக்கு உதவி பண்றதா சொல்லி கயிறை கட் பண்ணி காப்பாத்தி விடுதுங்க. இவளுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. என்னடா அது, காட்டுல வாழ்ற மிருகங்க நமக்கு உதவி பண்ணுதான்னு. அப்பதான் அதுங்களே சொல்லுதுங்க, அதுங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் ஆமா, காலத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இதுங்க உதவி பண்ணுமா. அந்த வகையில தான் இவளுக்கு உதவி பண்ணதா சொன்னதும் கதைகள்ல கேட்டதெல்லாம் உண்மைதான் போலியேன்னு அவங்க ஊரோட சாபத்தை போக்குறதுக்கு கண்டிப்பா இதுங்க உதவி பண்ணுமேனு ஃபர்ஸ்ட் ஊருக்குள்ள போய் மக்களுக்கு தெரியப்படுத்தலான்னு முடிவெடுக்கிறா. அன்னைக்கு நைட்டு அவங்க ஊர்ல கோலாகலமான திருவிழாவோட அவரோட அரச பதவியை தன்னோட மகளான ஜூமிக்கு கொடுத்து அடுத்து இவங்க இனத்தோட அரசியா இருந்து மக்களை நல்வழிப்படுத்தி அவரோட பாரம்பரியமான ஒரு நெக்லஸ கொடுத்து பிரசன்ட் பண்றாரு. அப்பதான் மூச்சு வாங்க ஓடோடி அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் அவளோட ஸ்பிரிட் கைட்ஸான 2 மிருகங்களை பார்த்ததாவும் அதுங்க தான் நம்ம ஊரோட சாபத்தை போக்க உதவி பண்றதா சொன்னதை சொல்லியும் கேட்கறவங்களுக்கு நம்பிக்கை தர விதமா அதுங்களை எல்லாரும் முன்னாடியும் காட்டுறதுக்காக வரும்போது ஆல்ரெடி அந்த அனிமல்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கா, கூப்பிட்டா தயவு செஞ்சு வந்துருங்க இல்ல யாரும் என்ன நம்ப மாட்டாங்கன்னு. அதுக்கு தகுந்த மாதிரியே இவ கூப்பிடும் போது கரெக்டா அதுங்க வரல. அப்புறம் என்ன, கூடியிருந்த மக்கள் எல்லாம் நாங்க என்ன பொழப்பெடுத்துங்க உட்காந்துருக்கோமான்னு அத்தனை பேர் முன்னாடி இவளை திட்டினதும் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டா. சரி, அங்க இருந்து அழுதுகிட்டே காட்டுக்குள்ள ஓடினவ அவ எப்பயுமே தன்னோட சந்தோஷத்தையும் கஷ்டத்தையும் பகிர்ந்துக்கிற அந்த மரத்துக்கிட்ட வந்து அழுக ஆரம்பிக்கிறா. தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த மிருகங்க இவ கிட்ட வருதுங்க. இவளுக்கு சரியான கோபம், சொன்ன டைமுக்கு ஏன் வரலன்னு பதிலுக்கு அதுங்க அப்பதான் அதுக்கான சரியான காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க. பொதுவா ஒன்ஸ் எல்லார் கண்ணுக்கு முன்னாடியும் அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தகவலுமே தீய சக்திகளோட தலைவனான யாக்கரோனாக்கும் தெரிஞ்சிருமா. அதோட டார்க் ஸ்பெல்னாலதான் இவங்களோட இனத்துக்கும் காட்டுக்கும் அந்த சபிக்கப்பட்ட சாபமே. ஆனா அந்த தீர்க்க முடியாத சாபத்துக்கும் தீர்வு ஒண்ணு இருக்காமா.
இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காட்டோட ஒரு ஆழமான பகுதியில் உள்ள ஒரு வேர்னாலதான் அந்த சாபத்தை முழுமையா முறியடிக்க முடியும். அது எந்த இடத்துல இருக்குன்னு இந்த ரெண்டு விலங்குகளுக்கும் தெரியாதான். ஆனா மலைகளுக்கு அந்த பக்கம் பல யுகங்களா மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஆமைக்கு அந்த வேர் எங்க இருக்குன்ற இடத்த பத்தி கண்டிப்பா அதுக்கு தெரியும்னு சொல்ல, உடனடியா வீட்டுக்கு வந்து ஜூமி கிட்ட விஷயத்த சொல்லி சபிக்கப்பட்டிருக்கிற நம்மளோட ஊரை காப்பாத்துறதுக்காக அந்த வேரை தேடி கண்டுபிடிக்க போலான்ற மாதிரி சொன்னதும் அவளுக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்ல. ஏன்னா தீய சக்தி, சாபம் அதெல்லாம் மூட நம்பிக்கைன்றதுனால அதுல அவளுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. தென் விருப்பம் இல்லாதவளை வருத்தக்கூடாதுன்னு கடைசியில இவ தான் வருத்தத்துக்குள்ளாயிட்டா. அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு அவளோட வளர்ப்பு அம்மா கிட்ட தன்னோட நிஜ அம்மாவை பத்தின சில ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறா. அவங்களோட இனத்திலே இவளோட அம்மாவை மாதிரி வில்வத்தில் அடிச்சுக்க ஆளே இல்ல. அண்ட் அவங்களுக்குமே அமேசான் காடுகள்ல உள்ள அத்தனை அனிமல்ஸுமே ஸ்பிரிட் கைட்ஸா இருந்து உதவி பண்ணிருக்குங்க. தென் ஆர்வம் அதிகமாகி நடந்த எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டா. நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா நடக்க போறது சுவாரஸ்யமா இருக்காதுன்னு நாளைக்கு சொல்றதா சொல்லி தூங்க வச்சுட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் எப்படா விடியன்னு வெயிட் பண்ணியிருந்திருக்கா போல. அவளோட அம்மாவை பத்தி ஒரு சில விஷயம் தெரிஞ்ச உடனே ஆர்வத்தை அடக்க முடியாம மேலும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தூங்கிட்டு இருந்த ஜூமிய எழுப்பி கூட்டிட்டு வந்து ஆர்வத்தை அடக்க முடியாம மீதி கதையை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட அம்மாவை எழுப்புனா எந்த ஒரு அசைவுமே இல்ல. தேன் அங்க வந்த படைத்தளபதி அவங்களோட நாடி துடிப்பை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கன்றது. அப்புறம் அவனே ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அவங்களோட இறப்புக்கு காரணம் ஹீரோயின் தானு. அது எப்படி நீ எந்த ஒரு ஆதாரம் இல்லாம ஒருத்தரை தானா பழி சுமத்தலான்னு போது நேத்திக்கு அத்தனை பேர் முன்னாடி ஸ்பிரிட் கைட்ஸை பத்தி ஏதோ சொன்னதுனால ஹீரோயின் தான் அதுங்களை ஏவி விட்டு இவங்களை கொண்டுட்டாங்கன்னு பொய்யா பழி சுமத்துனதை கேட்டதும் தாங்க முடியாம அழுதுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டா. தப்பு பண்ணலனா எதிர்த்து கேட்டிருக்கணும், எதுக்காக இடத்த விட்டு போனான்னு இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அரசியான ஜூமியோட கட்டளையை மீறியுமே ஹீரோயினை புடிச்சு கொண்டு வரதுக்காக அவளை பின்தொடர்ந்து கிளம்பிட்டான். எப்பயும் போல காட்டுக்குள்ள அந்த மரத்துக்கிட்ட வந்து அழுக ஆரம்பிச்சதும் ஒரு குட்டி ஆமை அவளை தேடி வருது. ஆரம்பத்துல எதர்ச்சியா வந்திருக்குன்னு எடுத்து விளையாட்டாதான் பார்த்தா அப்புறம் தான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றா. சபிக்கப்பட்டிருக்கிற அவங்களோட ஊரை மீட்டெடுக்கிறதுக்காக அந்த பெரிய ஆமையோட உதவியை தேடி போக சொல்லி இயற்கையா அமுச்சு வச்சு ஒரு சின்ன க்ளூ தான் இதுன்னு. தென் ஒரு பக்கம் அந்த பழங்குடி இனத்தோட சம்பிரதாயப்படி யாராவது இறந்துட்டாங்கன்னா புதைக்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு படகுல வச்சு ஆத்துல விட்டுட்டா அவங்களோட ஆத்மா கடவுளை போய் சேருன்றது அவங்களோட நம்பிக்கை. அப்புறம் ஜூமி அரசியானதுல இருந்து நடக்க வேண்டிய நல்லது கூட கெட்டதாயிட்டே போகுதுன்னு இவளுக்கே அவன் மேல கில்ட்டியா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் ஹீரோயின் என்னடானா சண்டை போட்டு காட்டுக்குள்ள போயிட்டா. அவளை புடிச்சிட்டு வர பின்தொடர்ந்து படைத்தளபதியுமே போயிட்டான். இன்கேஸ் அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நாளை பெண்ணுக்கு ஜூமி சொன்னதுனால தான் ஹீரோயினை புடிச்சிட்டு வந்ததா தப்பாயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஏதாவது ஆயிடுமான்னு மனசுக்குள்ள 1000 குழப்பத்தோட அதுக்கான தீர்வை அப்பா கிட்ட தான் கேட்கிறா. பதிலுக்கு அவரு ஒரே விஷயம் தான் சொல்றாரு, தலைவனா இருந்து செயல்படுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அவங்களோட இடத்துல இருந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணணும். சோ இங்குள்ள 2 பேரை கூட்டிட்டு ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு தேவையான உதவியை கொடுத்து அப்புறம் அவங்க வந்து கூட்டிட்டு வான்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாரு. ஒரு பக்கம் காட்டுக்குள்ள வழி தெரியாம தனியா சுத்திட்டு இருந்தவளுக்கு அவளோட ஸ்பிரிட் கைட்ஸ் ஆன அந்த விலங்குங்க தான் ஆமா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க உதவி பண்றதா சொல்லி போற வழியில சீக்ரெட் நிறைஞ்ச ஒரு கோல்டன் ஹேரோவை பிரசன்ட் பண்ணி இதை பத்திரமா வச்சுக்கோ, கடைசி நேரத்துல கண்டிப்பா இதை பயன்படுத்துற சமயம் வரும்ன்ற மாதிரி சொல்லுதுங்க. தென் அவங்க இருந்த இடத்துல இருந்து காடு மலைகள் எல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் தள்ளி ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க ஒரு இடத்துல ஏதோ பத்தி எரிஞ்ச மாதிரி ஒரே கரும்புகை சூழ்ந்திருக்கு. என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த விலங்குகளுக்குமே ஒரே ஆர்வம், ஆனா சின்ன ஒரு பயம் இருந்தாலும் தயக்கத்தோட தான் அவ பின்னாடி போக பார்த்தா பாம்பு உருவத்துல அதுதான் அந்த தீய சக்தி யாக்குரோனாவே. தென் அடுத்த செகண்டே தப்பிச்சா போதுன்னு பயந்து பின்வாங்கி ஓடிடுச்சுங்க. ஹீரோயின் மட்டும்தான் ஒரு உயரமான மரத்து மேல ஏறி எதனாலன்னு பார்க்க வந்தா நிறைய மனுஷங்க பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்டை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு சுரங்க வேலை மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் முறையா அந்த தீய சக்தி யாக்கரோனாவை நேருக்கு நேர் சந்திக்கிறா. ஜஸ்ட் மிஸ் விட்டு இருந்தா அவளை கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். கரெக்ட் டைமிங்ல வந்த அந்த விலங்கு கப்புனு இவளை காப்பாத்தி கொண்டு போயிடுச்சு. தென் மேலும் அந்த தீய சக்தி இவங்களை விடாம துரத்திட்டு வந்ததும் தப்பிக்கிறதுக்காக அந்த உயரமான விளிம்புல இருந்து தண்ணியில குதிச்சு சேஃபா அந்த கரைக்கு போயிட்டாங்க. ஆனா இதுல ஆச்சரியமே என்னன்னா அந்த தீய சக்தியால அவங்க இருக்கிற இடத்த ரீச் பண்ண முடியல. ஏன்னா இடையில நதி ஓடுறதுனால இல்ல, அதுக்கு உள்ளர வாழ்ற ஆமைகளை கண்டா அதுக்கு ஒரே பயம், அதனாலதான் அது இவங்களை ரீச் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் அந்த படை தளபதி ஹீரோயினை பிடிச்சே ஆகணும்னு ரொம்ப நாளா பின்தொடர்ந்து வந்தவனுக்கு நல்லது ஒரு வாய்ப்பா தன்னந்தனியா ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போதே வசமா பிடிச்சிட்டான். இனிஷியலா கட்டி வச்சவன் தென் கட்டை ஊத்துட்டு ஓட மாட்டேன்னு நம்புறேன்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு காலத்துல இவனும் ஹீரோயினோட அம்மாவும் நண்பர்களா தான் இருந்திருக்காங்க. இவனுக்கு அவங்க மேல காதல் வந்ததும் அதை வெளிப்படுத்த முடியாது போயிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ள அவங்க வேற ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்புறம் நல்லா இருந்த அவங்க ஊரு கொஞ்ச நாள்லயே சபிக்கப்பட்டதுனால அதுக்கு காரணமே ஹீரோயினோட அம்மா தான் பழி சுமத்திட்டான். ஏன்னா அவங்க இவனை ஏத்துக்கலையன்ற வெறுப்புல தென் ஹீரோயின் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அதுல இருந்துதான் இவளையுமே அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு. நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். தென் இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அடுத்து இவன் ஏதாவது சதி வேலை பண்றதுக்குள்ள தப்பிச்சாகணும்னு
அவனை திசை திருப்பி முடிஞ்ச வரைக்கும் வேக வேகமா காட்டுக்குள்ள தப்பியோட முயற்சி பண்றா. ஒரு கட்டத்துல எதிர்பாராத விதமா வாய்ப்பு நழுவி ஒரு பெரிய பள்ளத்தாக்குல விழுந்துடுறா. அதிர்ஷ்டவசமா அந்த ஒரு இடத்துல தண்ணி இருந்ததுனால சேஃபா தப்பிச்சிட்டா. அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவ எதிர்பார்த்து தேடி வந்த அந்த ஒரு ஆமையையுமே கோயின்சிடன்ஸ் அங்க சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. ஆக்சுவலா அதோட பொறுப்புல தான் ஒரு காலத்துல இந்த காடு சீரு செழிப்புமா இருந்தது. ஒன்ஸ் அந்த தீய சக்தி யாக்கோருனா இவங்களோட ஊருக்குள்ள வந்ததும் அதோட சக்திகளை இழந்துருச்சு. தேன் அந்த சாபத்தை முறியடிக்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 13 வயசு பொண்ணே நம்ம ஹீரோயின் தான். சோ அவளா இந்த இடத்த தேடி வரல, ப்ராஃபஸி தான் தேடி வர வச்சிருக்குன்னு சொல்லி இவ தேடி வந்த அந்த வேற பத்தின ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது ஆரம்பத்துல இருந்து காட்டுக்குள்ள அவளோட அம்மாவோட நினைவா ஒரு மரத்துக்கிட்ட அவளோட சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்குவா இல்லையா, அந்த ஒரு மரத்தோட வேர்ல தான் அவங்க ஊரோட சாபத்தை முறியடிக்கிறதுக்கான தீர்வு இருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா, அது வெளிக்கொண்டு வர்றது அவ்வளவு ஈஸி இல்லையா. கண்ணு கெட்டின தூரத்துல ஒரு பெரிய எரிமலையை காட்டி அங்க ஒரு பெரிய ஜெயின் ஸ்லாத் ஒண்ணு இருக்கும். அதுகிட்ட தான் உனக்கு தேவையான பொருள் ஒண்ணு இருக்கு. அந்த பொருளை நீ வாங்கணும்னா அதுக்கு சாப்பிட தேவையான ஸ்வீட்டான ஒரு பொருளை கொண்டு போய் கொடுத்தாலே தவிர வாய்ப்பில்லைன்னு சொல்லி அனுப்பிவிடுது. அப்புறம் அந்த ஸ்லாத் வேற ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிடுச்சா. சோ கொண்டு போற செடி சின்னதா இருந்துச்சுன்னா பத்தாவதுக்கு திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு அந்த விலங்குகளோட உதவினால ஒரு மரத்தையே ஒரு வண்டியில கட்டி கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு போய் பல இன்னல்களையும் துன்பங்களையும் தாண்டி ஒரு வழியா அது வாழ்ந்துட்டு இருக்கிற எரிமலையோட உச்சிக்கு வந்து சேர்ந்ததும் அதை சந்திச்சு நடந்த எல்லாத்தையும் தெரியப்படுத்தி ஆமா தான் அனுப்பி வச்சதா சொல்லி அதுக்கு சாப்பிட ரொம்பவே பிடிச்ச இனிப்பான இலைகளை கொண்ட மரத்தை கொடுத்ததுமே பதிலுக்கு கைமாறா இவளுக்கு தேவையான அந்த மின்னக்கூடிய பொருளை கைக்கு அடக்கமா கத்தி மாதிரியான ஒரு ஷேப்ல உருவாக்கி கொடுத்துருச்சு. தென் ஒரு சில நிமிஷத்திலேயே அவங்க உள்ள இடத்துல இருந்த எரிமலை வெடிச்சு செதறதா தெரிய வந்ததும் தப்பிக்கிறதுக்காக அதே ஸ்லாத் கிட்ட இருந்த ஒரு விசிறிய வாங்கி அது மூலமா பறந்து உயிர் தப்பிச்சு சேஃபா காட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறம் அந்த ஆமை சொன்ன மாதிரியே அவளோட அம்மாவோட ஆத்மா நிறைஞ்சிருக்கிற அந்த மரத்துக்கிட்ட வந்து சேர்றா. அண்ட் அவ கொண்டு வந்த மின்னக்கூடிய கத்திய வச்சு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்க, அப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளோட இணைப்பிரியாத தோழியான ஜூமிய மறுபடியும் சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த மனஸ்தாபம் எல்லாம் தேர்ந்து பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. தென் ஜூமி தான் ஹீரோயினை அவசர அவசரமா கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு அவளோட அப்பா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறா. முன்னாடி எல்லாம் ரொம்பவே உடல்நல பாதிக்கப்பட்டு மோசமான நிலைமையில இருந்தாரு. ஆனா இப்போ எதிர்பார்த்த நேரத்தை விட ஈஸியாவே ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் ஊரோட சாபமும் மொத்தமா தீர்ந்து போயிடுச்சுன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு ஆள் தானு. கோட் சூட்ல மாடனா வெள்ளக்கார ஒருத்தனை கை காட்டி சொன்னதை கேட்டதுமே ஹீரோயின் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அந்த தீய சக்தி யாக்கரோனா தான் மனுஷ உருவத்துல மறைஞ்சிருந்து ஏதோ சதி வேலை பண்ண ஊருக்குள்ள வந்திருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அப்புறம் வந்திருக்கிறது மனுஷனே கிடையாது, அது ஒரு டீமன். ஊர் அழிக்கிறதுக்காக ஏதோ சதி திட்டத்தோட வந்திருக்குன்னு ஜூமிய கூப்பிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்லி புரிய வச்சிடலான்னு பார்த்தா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அவளுக்கு இந்த தீய சக்தி சாபன்றதுலாம் நம்பிக்கை கிடையாது. அதனால இவ எவ்வளவோ எடுத்து சொல்லியுமே அதை நம்ப துளி கூட அவ தயாரா இல்ல. தென் இது கடையில மறுபடியும் சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அப்புறம் அந்த படைத்தளபதி ரூம்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு எதர்ச்சியா உள்ள போய் பார்த்திருக்கான். அப்பதான் அவனுக்கே தெரிய வருது, சொன்ன மாதிரி வந்திருக்கிறது மனுஷனே கிடையாது, அந்த தீய சக்தி யாக்கரோனாவே தானு. தென் விஷயம் தெரிஞ்ச உடனே உடனடியா அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சவன் நேரா ஹீரோனை பார்க்க தான் வரான். நீ சொன்னதெல்லாமே உண்மைதான், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டேன்னு நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு தன்னோட தப்பை திருத்திக்கிட்டான். ஊருக்குள்ள விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு வந்த வேலையை பாக்குறதுக்காக அந்த தீய சக்தி யாக்கரோனா அதோட நிஜ உருவத்தை வெளிக்காட்டி ஜூமியும் அவளோட அப்பாவையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருச்சு. அந்த தீய சக்தி அழிக்கிறதுக்காகவும் ஊரோட சாபத்தை போக்குறதுக்காகவும் அவளோட அம்மாவோட ஆத்மாவை வெளிக்கொண்டு வரதுக்கு இதுதான் சரியான சமயம்னு மின்னக்கூடிய அந்த கத்தி மூலமா அந்த மரத்தோட வேர்ல இருந்து அவங்களோட உயிர்ப்பிக்கிறதுக்காக படைத்தளபதியும் சேர்ந்து உதவி பண்றான். தென் எல்லா சக்திகளும் ஒன்னா சேர்ந்து மொத்த உருவமா அவளோட அம்மா திரும்ப வந்துட்டாங்க. அந்த தீய சக்தியான யாக்கரோனாவை எதிர்த்து கொள்ளக்கூடிய இணையான ஒரே சக்தினா இடையில அந்த விலங்குங்க ஹீரோயினுக்கு பரிசா கொடுத்த அந்த கோல்டன் ஏரோவால தான் முடியும். சோ அதை வாங்கி இன்னும் சில ஸ்பெல்ஸ் எல்லாம் அதுல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அவளோட அம்மா மறுபடியும் அவளுக்கு பரிசா கொடுக்குறாங்க. சமயம் வரும்போது கரெக்டா அதை யூஸ் பண்ணணும்னு. ஒரு பக்கம் ஊருக்குள்ள அந்த தீய சக்தி அதோட சதி வேலை செய்ய ஆரம்பிக்க அங்குள்ள மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல வர வச்சு தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஜூமிய வச்சு அதோட திட்டத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக மொத்த பேரையும் மண்டியிட சொல்லுது. ஆக்சுவலா அந்த தீய சக்தியோட முழு இன்டென்ஷன் என்னன்னா, அதுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும். சோ தங்கத்தோட கடவுள் ஆகணும்ன்றது தான் அதோட பேராசை. அப்படி இருக்க அமேசான் காடுகள்ல அதோட வளம் அதிகப்படியா இருக்கிறதுனால மக்களை அடிமைப்படுத்தி அது மூலமா வேலை வாங்க முயற்சி பண்ண பார்த்திருக்கு. தென் அதோட மொத்த சதித்திட்டத்தையும் முடிச்சு கட்டுறதுக்காக தான் ஹீரோனோட அம்மா ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படிதான் இறந்தாங்க, அதுக்கு காரணம் யாரு, எதனால அந்த சம்பவம் நடந்தது அப்படின்றத மொத்தமா பிளாஷ்பேக்கா எடுத்து காட்டுறாங்க. ஆரம்பத்துல இவங்களோட ஊருக்கு வில்லுன்னு ஒரு வெள்ளைக்காரன் வந்திருக்கான். அந்த ஒரு சமயத்துல பழக்கமாகி ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்படுது. அது வரைக்குமே அவங்க
ஊர்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. அந்த தீய சக்திக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஊர் மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புதுசா வந்த வில்ல பகடக்காயா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலே இவங்களோட காதலை ஊருக்குள்ள யாருமே ஏத்துக்கல. இதுக்கிடையில படைத்தளபதியாட தன்னோட காதலை வெளிப்படுத்த முடியாம போயிடுச்சுன்னு விரக்தியில அவங்க இறந்து போறதுக்கு இவனுமே ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கான். சோ இதுதான் நடந்ததுன்னு எல்லாரும் முன்னாடியுமே எடுத்து சொன்னதும் அந்த தீயசக்தி யாக்கரோனாக்கு பொறுக்க முடியாத கோபம் உடனே மனுஷ உருவத்திலிருந்து அதோட நிஜ உருவத்துக்கு வந்ததும் அங்குள்ள அத்தனை பேரையும் தாக்கிட்டு ஜூமியை மட்டும் கடத்தி கொண்டு காட்டுக்குள்ள போயிடுச்சு. அண்ட் அங்க சுரங்கத்துக்காக பயன்பாட்டுக்கு வச்சிருந்த பெரிய பெரிய மிஷின் வண்டியை எடுத்து அதோட சக்திகள்னால கண்ட்ரோல் பண்ணி ஜூமியை கொல்றதுக்காக முயற்சி பண்ணுது. ஏன்னா அடுத்த ஆட்சி அது பிடிக்கிறதுக்காக. ஸோ ஃபைனலா ஹீரோயினுக்கு தன்னோட தோழியான ஜூமியை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அந்த கோல்டன் ஏரோ மட்டும்தான். ஆனா இதுவரை அவ விட்ட அம்பு எதுவுமே எதிர்பார்த்த இலக்க ஒரு முறை கூட அடிச்சதில்ல. அப்படி இருக்க இது எப்படி சாத்தியமாகும்னு ஒரு குழப்பம் இருந்தாலும் கடைசியா அவளோட அம்மா தான் நம்பிக்கை அவளுக்கு வார்த்தைகளை கூறி சரியா குறிப்பாத்து அந்த அம்பை அந்த தீய சக்தி மேல விட்டு மொத்தமா அழிச்சிடுறாங்க. அண்ட் அந்த வண்டியில இருந்து ஜூமியையும் காப்பாத்தி சேஃபா கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலா அந்த தீய சக்தி ஒரு மனுஷ உருவத்தில் இருந்தது இல்லையா, அந்த உருவம் வேற யாரும் கிடையாது, ஹீரோயினோட நெஜ அப்பா தான். ஆனா 2 பேருமே ஆன்மான்றதுனால கடைசி ஒரு முறையா ஹீரோயினை சந்திச்சு பேசிட்டு அவங்களோட ஊரை சாபத்திலிருந்து விளக்கினதுக்கு அப்புறம் பிரிச்சு போறதா முடிவெடுத்து கிளம்பிட்டாங்க. அண்ட் இனி வருங்காலத்துல தான் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா அந்த படைத்தளபதி ஹீரோயினை தன்னோட மகளா வளர்க்கறதா முடிவெடுத்து சத்தியம் பண்ணி கொடுக்குறான். அப்புறம் என்ன, எதிர்பார்த்த மாதிரியே அவங்களோட அமேசான் காடுகளும் அவங்களோட இடமும் சாபமெல்லாம் நீங்கி பழையபடி சீறு செழிப்புமா இருக்க படம் முடியுது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்பவுமே வீடியோவோட கடைசியில சொல்ற ஒரே விஷயம், ஒரு சில சீன்ஸை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், அது வேணும்னு கிடையாது, கதைக்கு அது அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுனதுனால தான் அந்த விஷயத்த பண்ணேன். பட் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். இல்லை எனக்கு முழுசா பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு படத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் மூவிஸில் சந்திக்கிறேன். அடுத்த பாபாய் கூட சப்ஸ்கிரைப் மை சேனல். நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். See you guys.